Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம class 10 sample paper 25-26 batch section A வந்து solve பண்ண போறோம். 11th question வந்து question number 20 வரை. So question number 11 வந்து பார்க்கலாம். So question number 11ல என்ன சொல்லிருக்காங்கன்னா area of the base of a right circular cone. So இதுதான் வந்து இந்த base of the right circular cone அப்படின்னா வந்து இதுதான். அதாவது பேஸ் ஏரியா வந்து நம்ம பார்த்துருக்கோம். சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் சம் சால்வ் பண்ணும்போது ஸோ பேஸ் ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. பேஸ் ஏரியா வந்து இங்க என்னது? இட் இஸ் சர்க்கிள் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 51 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது வால்யூம் ஆஃப் த கோன் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 85 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த கோன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதாவது நம்ம ஹைட் ஹெச் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் இந்த ஃபுல்லா வந்து இந்த பேஸ் ஏரியா பார்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க பேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் யூஸ் பண்ணோம். பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 51. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா 1/3 பை r square h is equal to 85. இது வந்து given in the question. 1/3 pi r square value என்னது? 51 into h is equal to 85. So இது வந்து 3 1 time, இது வந்து 3 1 time and இங்க வந்து 2 வரும். 3 7s are. So 17 into h is equal to 85 அப்படின்னு வந்து வரும். h is equal to 85 by 17. So h is equal to 5 centimeter. Height of the cone வந்து என்னது? 5 centimeter. So which is option D. இப்போ next வந்து question number 12 வந்து பார்க்கலாம். So question number 12ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா if the zeros of the quadratic polynomial, என்ன quadratic polynomial? ax square plus bx plus c is equal to 0 ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து zeros of the quadratic polynomial வந்து ஆர் ஈக்குவலா இருக்கும்? டிஸ்கிரிமினன்ட் வந்து ஜீரோவா இருக்கும் போது, அதாவது b square minus 4ac is equal to 0. அதான் வந்து zeros of the polynomial வந்து எப்போ வந்து ஈக்குவலா இருக்கும்னா இந்த கண்டிஷன் அப்போதான். நம்ம வந்து பார்த்திருக்கோம் discriminant is equal to 0, discriminant greater than 0, discriminant less than 0 condition இல்ல. ஸோ இது வந்து நோ ரியல் ரூட்ஸ். இது வந்து அப்பப்போ வந்து இது மாதிரிதான் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. நீங்க ஜீரோஸ் அப்படின்னோடனே இது வந்து பாலினாமியல் சாப்டர் தான். ஆனா இங்க வந்து இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ac வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ b is equal to plus or minus square root of 4ac வந்து வரும். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன c and b must have opposite signs, c and a must have opposite signs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இங்க வந்து a எடுத்துக்கலாம், c எடுத்துக்கலாம். இப்போ a வந்து பாசிட்டிவ் அண்ட் c வந்து சம் நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னா நம்மளுக்கு ரிசல்ட் என்னவா வரும்? 4 into some பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ வந்து மைனஸ்ல தான் வரும். நெகட்டிவ் தான் ஆன்சரா நமக்கு வந்து கிடைக்கும். ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வராது. அதே மாதிரி மைனஸ் இங்க சி வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் ஆன்சர் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் தான் வந்து வரும். இதுவும் வந்து பாசிபிள் கண்டிஷன் கிடையாது. ஸோ அப்போ வந்து அடுத்தது வந்து என்னது? ரெண்டுமே வந்து பாசிட்டிவ். ஏவும் வந்து பாசிட்டிவ், சியும் பாசிட்டிவா இருந்தா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து வரும். அதாவது இங்க வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டுமே நெகட்டிவ், ஏவோ நெகட்டிவ், சியோ நெகட்டிவ் வேல்யூவா இருந்தா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ அப்பயும் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரும். இது ரெண்டுமே வந்து கரெக்ட். அப்போ வந்து நம்ம இங்க ஆப்ஷன்ஸ்ல செக் பண்ணி பார்க்கும்போது சி அண்ட் ஏ மஸ்ட் ஹேவ் சேம் சைன்ஸ் அதான் வந்து வரும். இங்க சிக்கும் பிக்கும் நம்ம வந்து இங்க எதுவுமே நம்ம வந்து கனெக்ஷன் கிடையாது. இப்போ ஏவும் சியும் பாசிட்டிவா இருக்கா அப்படின்றதுதான். அது பாசிட்டிவா இருந்தாதான் இது எக்ஸிஸ்டே ஆகும், இல்லாட்டினா இது எக்ஸிஸ்டே ஆகாது. ஸோ அதனால சி அண்ட் ஏ மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஆப்போசிட் சைன்ஸ் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அப்போ சேம் சைன் தான். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து 13th கொஸ்டின் பார்க்கலாம்.
இப்போ 13th questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் a sector of a circle of radius 21 centimeter cut off by an arc of length 22 centimeter அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிள் வந்து எடுத்துப்போம். ஸோ இப்போ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 21 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ரேடியஸ். ஸோ இது ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர், இதுவும் 21 சென்டிமீட்டர். இது சென்டர் பாயிண்ட் O. அண்ட் ஆர்க் ஆஃப் லென்த், ஆர்க் வந்து எது, இந்த பார்ட், இதுதான் வந்து ஆர்க். ஸோ இந்த ஆர்க்கோட லென்த் வந்து 22 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்ம சொல்யூஷன் கீழே நீங்க போய் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா, இந்த சாம்பிள் பேப்பர் சொல்யூஷன் கீழே அதுல வந்து ஃபார்முலா வந்து அவங்களுக்கு ஒரு நியூ ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆர்க்ல the area of the sector வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் sector is equal to 1/2 into L into R அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது, லென்த் ஆஃப் த ஆர்க். L அப்படின்றது லென்த் ஆஃப் த ஆர்க் அண்ட் R அப்படின்றது வந்து ரேடியஸ். ஸோ இது ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/2 into length of the arc 22 into R வேல்யூ வந்து 21. ஸோ இது 1 டைம், இது வந்து 11 டைம்ஸ். ஸோ 11 into 21 வந்து நம்மளுக்கு வரும். And which is 231 centimeter square. அண்ட் இது வந்து நம்ம சொல்யூஷன் கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. இப்போ இதே வந்து இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுக்காத ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவும் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ஏன்னா 1 மார்க்குக்கு இதுதான் வந்து பெஸ்ட். இதே வந்து இப்போ ஒரு லாங் ஆன்சர் கொஸ்டினா வந்து கேக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ல வந்து நம்ம போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து நம்மளுக்கு தெரியும். ஃபார்முலா வந்து என்னது, ஸோ θ by 360 into 2 pi r. இதுதான் வந்து என்னது, லென்த் ஆஃப் த. ஸோ இப்போ இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன கொடுத்துருக்காங்க, 22 கொடுத்துட்டாங்க. θ வேல்யூ தெரியாது. θ into 360, 2 into 22/7, ரேடியஸ் வந்து 21. ஸோ 7 1 டைம், இது 7 3 டைம்ஸ். 22 வந்து கேன்சல் ஆயிடும். θ மட்டும் வந்து வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து we will take it to the other side. ஸோ அப்படி எடுத்துட்டு போகும்போது 360/2 into 3 வந்து எனக்கு வரும். இது 3 1 டைம், இது 1 டைம், இது வந்து 2 அண்ட் இது வந்து 60. ஸோ θ வேல்யூ வந்து என்னது, 60 டிகிரி அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த செக்டார். ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், θ by 360 into pi r ஸ்கொயர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 60 by 360 into 22/7 into 21 into 21 வந்து 1. ஸோ இது 0 0 கேன்சல் ஆயிடும். 6 1 டைம், 6 6 டைம்ஸ், 7 1 டைம், இது வந்து 7 3 டைம்ஸ், இது 3 1 டைம், இது 3 2s are 2 1 டைம், இது 11 டைம்ஸ். ஸோ அப்போ 11 into 21 which is 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எம்சிக்யூ டைப்ல கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க பண்ணிடலாம். அண்ட் இதே வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த மெத்தட்ல வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ 2 மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 14th கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி ட்ரையாங்கிள், ஏபிசி ட்ரையாங்கிள் அண்ட் டிஇஎஃப் ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு நம்மளுக்கு என்னவா இருக்கும், சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா வந்து இருக்கும். ஸோ ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு பிசி பை இஎஃப் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை டிஎஃப். இதுதான் வந்து சைட்ஸ். ஸோ இப்போ இங்க வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத எழுதிக்கலாம். ஏ வந்து 6 சென்டிமீட்டர் அண்ட் டி வந்து 9 சென்டிமீட்டர். இஎஃப் வந்து 6 அண்ட் எஃப்டி வந்து 12.
ஸோ இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஏபிசி ட்ரையாங்கிள்ல 2 சைட்ஸ் வந்து தெரியல. ஸோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 6/9 வரும் ஈக்குவல் டு பிஎஸ்சி வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து தெரியாது. அண்ட் இங்க வந்து இஎஃப் வந்து 6 which is ஏசியும் வந்து நம்மளுக்கு தெரியாது. அண்ட் டிஎஃப் வந்து 12 வந்து இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நான் ஈக்குவேட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன வேணும்? ட்ரையாங்கிள் ஏபிசியோட பெரிமீட்டர் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணி நான் வந்து பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். 6/9 இஸ் ஈக்குவல் டு BC/6 வந்து இருக்கு. 6 இந்த 6 வந்து நான் இந்த இடத்துக்கு கொண்டு போறேன். ஸோ BC இஸ் ஈக்குவல் டு 6 into 6/9 வந்து வரும். ஸோ இது 3 3s are, இது வந்து 3 2s are. 3 1 time, இது வந்து 3 2s are. ஸோ BCயோட வேல்யூ வந்து என்னது? 4 சென்டிமீட்டர். ஸோ இங்க வந்து 4 வந்துடும். அடுத்தது இது ரெண்டுத்தையும், அதாவது இதையும் இந்த தேர்ட் ஒன்னையும் வந்து நான் கம்பேர் பண்றேன். ஸோ அப்போ 6/9 இஸ் ஈக்குவல் டு AC/12 வந்து வரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ அப்போ 6 into 12/9 இஸ் ஈக்குவல் டு AC. So 3 3s are 9, 3 4s are 12. So 3 1 time, இது வந்து 3 2s are. So அப்ப AC ஓட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ வந்து இது 8 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி ஓட பெரிமீட்டர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா ஆல் த சைட்ஸ் ஈக்குவல், அதாவது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி எல்லாத்தையும் ஆட் பண்றோம். 6 plus 4 plus 8 which is 18 சென்டிமீட்டர். இதான் வந்து ஆன்சர். அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து 15th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 15th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the probability of the letter chosen at random from the letters of the word mathematics. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற இந்த வேர்ட்ல இருக்கிற லெட்டர்ஸ் மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னு பார்ப்போம். ஸோ N of S அதை தான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கோம். மொத்தம் 11 லெட்டர்ஸ் வந்து இருக்கு. டு பி வவுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வவுல் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வரும்? A, E, I, O and U. இதுதான் வந்து வவுல்ஸ். இங்க எத்தனை வவுல்ஸ் இருக்கு? இது 1, இது 2, இது 3 and இது 4. ஸோ மொத்தம் வந்து வவுல்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா N of E வந்து எடுத்துக்கிறேன், which is 4. So அப்ப probability of E, அதாவது the probability of letter chosen at random to be a vowel வந்து இது எவ்வளோ? இது வந்து 4/11. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/2x plus 1 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கொஸ்டின் படி probability of E, நான் E அப்படின்ற ஈவெண்ட் வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா letter chosen to be vowel. So letter chosen to be vowel. இது வந்து நான் எடுத்துக்கிறேன். So probability of E வந்து நம்ம கொஸ்டின் பண்ணி என்னது 2/2x plus 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 4/11 is equal to 2/2x plus 1 அப்படின்னு வந்து வரும். இப்ப நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் வேல்யூ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 into 2x plus 1 is equal to 22 வந்து வரும். 8x plus 4 is equal to 22. So 8x is equal to 22 minus 4. So 8x is equal to 18. So x is equal to 18/8. இது 2 4s are 2 9 times. So x ஓட வேல்யூ வந்து என்னது? 9/4. So which is option B. இதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 16th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 16th கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. A, B, C and D பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்த ஷேப்போட வெர்டிசஸ் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ இப்போ வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். நான் ரேண்டமா தான் வந்து மார்க் பண்றேன். ஸோ 9,0 அப்படின்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 9. ஸோ இங்க வந்து 9,0 வந்து நம்மளுக்கு வரும்.
அண்ட் y ஆக்சிஸ்ல 0. ஸோ இந்த இடத்துல வரும். அடுத்தது வந்து இது வந்து A பாயிண்ட். அடுத்தது வந்து B 9, -6. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ், y வந்து நெகட்டிவ் அப்படின்னும்போது நம்மளுக்கு சேம் ஹியர் இங்கதான் வந்து இது -6 வருதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்பனா வந்து நம்மளுக்கு இங்க வரும் பாயிண்ட். ஸோ விச் இஸ் 9 - 6. அடுத்தது வந்து C மார்க் பண்ணலாம். ஸோ எக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் வந்து C1, அதாவது -9, 0. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா -9, 6. அப்போ வந்து மேல வந்து இந்த இடத்துல வரும், 6 இங்க வரும். ஸோ இதுதான் வந்து D1 -9, 6. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்க and this is B point and this is D point. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்க ஏல இருந்து B பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 யூனிட்ஸ் வந்து இருக்கு. இங்க 0ல இருந்து -6 வரைக்கும் நெகட்டிவ் எடுக்க மாட்டோம். ஸோ 6 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 6 யூனிட்ஸ். இங்கேயுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்க என்னது 0ல இருந்து 6 வரைக்கும். ஸோ இங்கேயும் 6 யூனிட்ஸ் தான். ஸோ அப்போ வந்து சைட்ஸ் வந்து ஈக்குவலாவும் இருக்கு அண்ட் தே ஆர் பேரலல். ஸோ ஏன் பேரலல் அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து பார்த்தா 90 டிகிரி இருக்கு அண்ட் அதே மாதிரி இங்கேயும் 90 டிகிரி இருக்கு. 90 டிகிரி இருக்கு, பட் ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டும் ரூல்ட் அவுட். ஸோ இட் ஷுட் பி a parallelogram or trapezium. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாவும் இருக்கு, பேரலாவும் இருக்கு. ஸோ இட் இஸ் a parallelogram. இதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து 17th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 17th கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க, a median of a set of 9 distinct observations is 20.5. ஸோ அவங்க அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஆனா 9 அப்சர்வேஷன்ஸ் அதோட மீடியன் வந்து 20.5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த அப்சர்வேஷன்ஸை நான் வந்து x1, x2, x3, x4, x5, x6 and x7, x8 and x9 வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மீடியன் ஆஃப் a set of 9 distinct observations வந்து 20.5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியன் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், இங்க வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எத்தனை இருக்கு, 9 இருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n வந்து 9, அதாவது ஆட் நம்பரா இருக்கு. ஸோ அப்பனா வந்து ஆட் நம்பரா இருந்தா n + 1/2 வந்து பண்ணுவோம். அதுதான் n + 1/2 டேர்ம் தான் வந்து என்னது மிடில் டேர்மா வந்து இருக்கும். ஸோ அப்ப 9 + 1 10/2 which is 5th டேர்ம் தான் வந்து நம்மளுக்கு என்னது மீடியனா வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதாவது மீடியன் is equal to x5 is equal to 20.5. இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if each observation of the set is increased by 2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க and then the new median is increased by அப்படின்னு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நியூ அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து பிளஸ் இன்க்ரீஸ் பை 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x1 + 2 ஆயிடும், x2 + 2 ஆயிடும், x3 + 2, x4 + 2, x5 + 2, x6 + 2, x7 + 2, x8 + 2, x9 + 2. ஸோ இதுதான் வந்து நியூ அப்சர்வேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எல்லா அப்சர்வேஷனுமே 2ஆல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து நியூ மீடியன் வந்து இங்க என்னவா இருக்கும், ஸோ இதுவுமே வந்து நியூ மீடியன் இங்கேயுமே வந்து அதே தான் 5th டேர்ம் தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்க வந்து என்ன இருக்கும், x5 + 2 இதுதான் வந்து மீடியன் and which is இங்க என்ன இருக்கு 20.5 + 2, so which is 22.5. so அப்ப new median is increased by how much, it is increased by 2. இதான் வந்து ஆன்சர், அதாவது ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். அண்ட் டிக்ரீஸ்டு வராது, is 2 times the ஒரிஜினல் நம்பர் வராது அண்ட் ரிமைன் சேம் as the ஒரிஜினல் வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 18th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 18th கொஸ்டின் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்ப்போம். length of the tangent drawn to a circle of radius 9 cm. ஸோ tangent வந்து வரையறாங்க.
So length of the tangent drawn to a circle of radius 9 centimeter அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஸோ லென்த் ஆஃப் த டேஞ்சென்ட் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 9 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்பனா இங்க இதுதான் வந்து ரேடியஸ். ஸோ திஸ் இஸ் 9 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 0.1 வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் அ பாயிண்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 41 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டான்ஜென்ட். அதாவது இந்த ஏ பின்னு நான் எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் தி டான்ஜென்ட் அண்ட் த லென்த் ஆஃப் த டான்ஜென்ட் ட்ரான் இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரேடியஸ் 9 சென்டிமீட்டர் ஃப்ரம் அ பாயிண்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 41 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து அந்த பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 41 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்க OA is perpendicular to AB. Tangent at any point of the circle is perpendicular to the radius to the point of contact. அதாவது by theorem 10.1 படி வந்து நம்ம எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் இருக்குல்ல, அது ஆங்கிள் A, அதாவது ஆங்கிள் OAB is equal to 90 degree அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஆயிடுது. இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும். பைத்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்றேன். ஸோ OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர் வந்து நான் யூஸ் பண்றேன். OB வந்து என்னது 41 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA வந்து 9 the whole square plus AB ஸ்கொயர் வந்து வரும். ஸோ 41 the whole square 1681 வரும் ஈக்குவல் டு 81 பிளஸ் AB ஸ்கொயர் வந்து வரும். இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்து வரேன். 1681 மைனஸ் 81 ஈக்குவல் டு AB ஸ்கொயர்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1600 and AB is equal to plus or minus square root of 1600. So AB ஓட வேல்யூ வந்து என்னது, plus or minus 40 வந்து நம்மளுக்கு வரும். And since this is a side of the triangle, இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், வெறும் பாசிட்டிவ் வேல்யூ 40 சென்டிமீட்டர் மட்டும் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து 19th கொஸ்டின் அண்ட் 20th கொஸ்டின் ரெண்டும் பார்க்கலாம். அசர்ஷன் ரீசனிங். ஸோ இந்த சம் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு, இந்த மாடல் சம். இங்க வந்து நம்பர் 5 to the power n cannot end with 0 when n is a natural number. ஏன் வந்து n 5 to the power n cannot end with 0னா நம்மளுக்கு வந்து factors 2 and 5 வந்து should be present. இங்க வந்து அது இங்க வந்து இல்ல. ஸோ இது வந்து கரெக்ட். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். the number end with 0. அப்போ 0ல எண்ட் ஆகுற நம்பர் வந்து அதுல வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணும் போது அதுக்கு 2ம் 5ம் வந்து இருக்கும். அதுவுமே கரெக்ட். இதே மாதிரி மாடல் சம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து இருக்கு, எக்ஸசைஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, அது பாருங்க. ஸோ அப்பனா இது வந்து என்னது, அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே வந்து ட்ரூ அண்ட் இட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த அசர்ஷன் ஏ. ஸோ ஆன்சர் வந்து ஏ. இப்ப நெக்ஸ்ட் வந்து 20th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 20th கொஸ்டின் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்க என்ன கொடுத்துருக்காங்க, cos a plus cos square a is equal to 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ cos a plus cos square a is equal to 1. ஸோ cos a வந்து is equal to 1 minus cos square a அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். இது வந்து ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுங்க. sin square a plus cos square a is equal to 1. இந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்றோம். அப்போ வந்து இங்க sin square a is equal to 1 minus cos square a. இப்ப நம்மளுக்கு இங்க இருக்கிறது வந்து 1 minus cos square a. அப்ப அதுக்கு பதிலா நான் என்ன போடலாம், cos a is equal to sin square a அப்படின்னு வந்து நான் எழுதலாம். அண்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, then sin square a plus sin to the power 4a is equal to 1 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான்னு பாத்துடலாம். So sin square a plus இது sin to the power 4 எப்படி எழுதலாம், sin square a the whole square is equal to 1 வந்து எழுதலாம். இங்க sin square a பதிலா என்ன எழுதலாம், cos a எழுதலாம். Plus இது வந்து cos square a எழுதலாம். This is equal to 1.
சோ அப்ப வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். அப்பனா என்ன அர்த்தம், இங்க நம்ம இதை சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு இதே வந்து கிடைச்சிருச்சு. சோ திஸ் இஸ் கரெக்ட். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வந்து sin ஸ்கொயர் a பிளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஆமா, இந்த ஐடென்டிட்டியை நம்ம அப்ளை பண்ணி தான், நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து அசர்ஷனை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சோ அப்பனா வந்து என்ன அர்த்தம், ரெண்டுமே வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான், அதாவது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சோ அப்ப வந்து நம்ம போத் அசர்ஷன் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ வந்து நம்ம எழுதலாம். சோ இதுவுமே வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். சோ இதோட வந்து நம்மளுக்கு MCQs பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. செக்ஷன் பியும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணலன்னா அந்த வீடியோவும் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து செக்ஷன் சி வந்து சால்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.